நிறுத்தப்பட்ட மணல் குவாரிகளை உடனடியாக திறக்க வேண்டும். அடையார் ஆனந்தன் முதல்வருக்கு கோரிக்கை. 8/8/2024 அன்று தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மணல் மற்றும் சவுடு லாரி உரிமையாளர்கள் சங்கங்கள் நடத்திய மணல் குவாரிகளை திறந்துவிடக் கோரி தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்ல நடத்திய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் சென்னை சுற்று வட்டார லாரி உரிமையாளர்கள், டிரைவர்கள், கனிம வள பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் அடையார் ஆனந்தன் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகள் முதல்வரின் கவனத்திற்கு செல்லும் வகையில் தனது கருத்தினை ஆர்ப்பாட்டத்தில் பதிவு செய்தார். ஆர்ப்பாட்டத்திற்கு பின் அன்று மாலை தனது அலுவலகத்தில் நமது அதிர்வலை டிவி செய்தியாளருக்கு தங்களது கோரிக்கை குறித்து பேட்டி அளித்தார். அப்போது அவர் நமது செய்தியாளரிடம் கூறியதாவது: அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மணல் மற்றும் சவுடு லாரி உரிமையாளர் சங்கத்தோட நிறுத்தப்பட்ட மணல் குவாரிகளை திறந்திட கோரி தமிழக முதல்வர் அவர்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று சென்னையிலே ராஜரத்னம் அரங்கத்திலே வியாழக்கிழமை 8/8 காலையில் 11 மணிக்கு நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசுக்கு நாங்கள் வைக்கும் கோரிக்கைகள் உடனடியாக மணல் குவாரிகளை திறக்க வேண்டும். ஏன்னா மணல் குவாரிகள் மூடப்பட்டு கிட்டத்தட்ட 11 மாதம் ஆச்சு. ஆனால் லாரி உரிமையாளர்கள் பெரும் பாதிப்புள்ள இருக்காங்க. இன்சூரன்ஸ் கட்ட முடியல, டாக்ஸ் கட்ட முடியல, டியூ கட்ட முடியல, ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. டிரைவர்களும் பெரும் பாதிப்பில் இருக்காங்க. அதனால் உடனடியாக மூடப்பட்ட மணல் குவாரிகளை திறக்க வேண்டும்னு கோரிக்கை வச்சுருந்தாங்க. சவுடு குவாரிகள் அதே போல் தமிழகம் முழுவதும் ஃபில்லிங்ஸ் அண்ட் வீடு கட்டுமானத்திற்கு தரையில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபில்லிங்கு சவுடு மண்ணுனால சவுடு குவாரிகளை உடனடியாக அனைத்து பகுதியிலும் திறக்கணும்னு சொல்லி கோரிக்கையை தமிழக அரசுக்கு வச்சுருக்காங்க. மூன்றாவதாக அதிக பாரம் ஓவர்லோடு ஏற்ற கல் குவாரிகள் மற்றும் கிருஷ்ண குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா லாரி உரிமையாளர் தான் பாதிக்கிறாங்க. ஏற்றி விடுற அந்த பாயிண்ட்லேயே அங்கே ஏற்றி விடுற குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருந்தோம். நாலாவதாக 20 கிலோமீட்டருக்குள்ளே உள்ள சுங்க வரிகள் பொதுமக்களுக்கும் மற்ற லாரி கமர்ஷியல் வண்டிகளுக்கு எங்களுக்கு ஃப்ரீ தரணும், இலவச பாஸ் தரணும். நிதின் கட்கரி மத்திய அமைச்சர் சொன்னது போல் இப்போ 60 கிலோமீட்டர் சர்க்கிள் இருக்கிற மாதிரி அந்த ஆதாரை காட்டிட்டு போகலான்னு. அதனால் இந்த கோரிக்கையை நாங்கள் அது கூட சேர்த்து வச்சுருக்கோம். அஞ்சாவதாக நாங்கள் வச்சுருக்க கோரிக்கை ஓட்டுநர்கள் ஹிட் அண்ட் ரன் சட்டம் மத்திய அரசு இப்போ கொண்டு வந்திருக்க சட்டத்துப்படி டிரைவர் விபத்து நடத்திட்டு சப்போஸ் தெரியப்படுத்தாமல் பயந்தோ இல்லை எங்கேயோ போயிட்டாருன்னா உடனே அவருக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டு சிறை தண்டனை, 7 லட்சம் ரூபாய் அபராதம். இந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அதுவே இந்த கோரிக்கையாக நாங்கள் வச்சு இது தமிழக அரசு உடனடியாக ஒரு தீர்மானம் இயற்றி அந்த சட்டத்தை தமிழகத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சுருக்கோம். அடுத்தது 5ஆவதாக 7 டன் மத்திய அரசு 7 டன் வரை எடையுள்ள வாகனங்களை பேட்ஜ் இல்லாமல், அதாவது பப்ளிக் பேட்ஜ் இல்லாமல் இயக்கலாம்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டிருக்கு. அந்த சட்டத்தை தமிழக அரசு இப்போ நடைமுறைப்படுத்தணும். ஏன்னா இப்போ காவல்துறை அங்கங்கே வண்டியை மடக்கி பேட்ஜ் இல்லை லோடு ஆட்டோ மற்ற சின்ன சின்ன வண்டிங்கெல்லாம் பிடிக்கிறாங்க. அதனால் இதை கண்டிப்பாக அமுல்படுத்தணும்னு சொல்லி தமிழக அரசு கோரிக்கை. இந்த கோரிக்கைகளை வைத்து இன்று எக்மோரில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சென்னையை சுற்றி உள்ள செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் அனைத்து பகுதியில் கிட்டத்தட்ட 25-30 சங்கங்கள் கலந்துச்சுங்க. அந்த 30 சங்கம் ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பாக கலந்துனாங்க. ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக நல்லபடியாக நடந்துச்சு. இது எல்லா சங்கமும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக எல்லாரும் செயல்பட்டோம். எல்லா தலைவரும் ஒன்றிணைந்து வெற்றிகரமாக செயல்பட்டாங்க. அதனால் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிட்டோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்கள் சென்னை சுற்று வட்டார லாரி சங்கத்தின் சார்பாக நிர்வாகிகள் அனைவரும் கலந்துக்கணும். அது அவங்க அது கூட ஒருங்கிணைந்து நாங்களும் கூட ஒன்றிணைந்து வெற்றிகரமாக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்டோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு பின்பு எங்கள் சென்னை சுற்று வட்டார லாரி சங்க டிரைவர்கள் மற்றும் நிர்வாகிகளை நாங்கள் அழைத்து கொண்டு தமிழகத்தில் மணல் குவாரி திறக்கணும்னு சொல்லி பொதுப்பணித்துறை WRO CE அவர்களை சந்திக்க அவருடைய அலுவலகம் போனோம். அவர் இன்றைக்கி கேம்ப் போயிருக்காரு. புதுசாக வந்திருக்காரு. முன்னாடி அசோக் எல்லாமே ஒரு புது CE மன்மதன் அவர் வந்திருக்காரு. அவர் கேம்ப் போனது அது இல்லாதனால அவருடைய PA கிட்ட நாங்கள் மனுவை கொடுத்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு கோரிக்கை வச்சோம். கண்டிப்பாக நடைமுறை நான் அதிகாரிட்ட தரேங்க, ஃபார்வர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அங்கேருந்து நாங்கள் அவரை சந்திச்சுட்டு வந்தோம். பின்பு எங்கள் சென்னை சுற்றுவட்டார லாரி சங்க அனைவரும் இணைந்து டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் போக்குவரத்து ஆணையர்கள் சந்திப்பதற்காக சென்றோம். அவங்க இப்போ ஆஃபீஸ் கிண்டியில் மாற்றிட்டாங்க. அதனால் கிண்டி ஆஃபீஸ் புதுசாக கட்டப்பட்ட அலுவலகத்துக்கு சென்றோம். அங்கே போக்குவரத்து ஆணையர் IAS அவர்களை நாங்கள் சந்தித்தோம். அவர்கிட்ட எங்களோட கோரிக்கைகளை வச்சோம். எங்கள் பகுதியில் இப்போ OMR ECR பகுதியில் செய்யூர்லேருந்து வண்டிகள் ஏகப்பட்ட கிருஷ்ண லாரிகள் ஓவர்லோடு ஏற்றி அனுப்புகிறாங்க. அதே போல் செங்குன்றம் மற்றும் கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஏகப்பட்ட ஆந்திரா மண் ஓவர்லோடு மூட்டைப்பாடி லாரிலையும் மற்ற லாரிலையும் போட்டு கவர் பண்ணி வருதுங்க. அதே போல் மதுரை வாயில், ரெட் ஹில்ஸு,
அந்த ரெட்டேரி ಮತ್ತು பூந்தமல்லி ஆர்டி ஆஃபீஸ் வழியாகவும் மற்ற அந்த போரூர் பகுதியில் இந்த மாதிரி ஓவர்லோடு ஏகப்பட்ட ஓவர்லோடு வந்து எம்சாண்டு கஸ்டரில் வந்து ஏற்றி அனுப்புகிறாங்க. இதனால் வந்து எல்லாருக்கும் ரோடும் பாதிக்குது, எங்களால் தொழிலும் பண்ணுவாங்க. ஓவர்லோடை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் வந்து கேட்டிருக்கோம். இது வந்து சரின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, நான் வந்து கட்டுப்பாடு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. அடுத்தது மெட்ரோ ரயில் வேலை நடக்குது போரூர்லேயும் இப்போ எங்கள் ஓஎம்ஆர் ரோட்லேயும் மெட்ரோ ரயிலுக்கு அந்த பொருள்களை எடுக்கிறதுக்கும் இறக்கிறதுக்கும் வருகின்ற கனரக வாகனங்கள் பகல் வேலையில் வந்து பண்ணுறதுனால அதிக போக்குவரத்து இந்த வந்து பகல் வேலையிலே வரக்கூடாது, அதை வந்து தடுத்து கொஞ்சம் மாற்றி வைக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். ஏன்னா எங்கள் சாலையில் வந்து பெரும் இடையூறாக இருக்கிறது, போக்குவரத்து பெரும் இடைஞ்சலாக இருக்குது. அடுத்தது நாங்கள் வந்து கேட்டிருக்க அந்த 7 டன் அவர் டிரான்ஸ்போர்ட் கமிஷன் 7 டன் எடை வந்து உள்ள வாகனங்கள் பப்ளிக் பேட்சை வந்து இந்த மாதிரி வந்து தமிழக அரசு நடைமுறைப்படுத்தணும். இதனால் வந்து ரொம்ப டிரைவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். இது வந்து தமிழக அரசு கவனத்தை கண்டிப்பாக கொண்டு போகிறோம்னு சொன்னார். அவர் நேரடியாக பார்த்து தான் பேசிட்டு வந்தோம். அவரோட ஐஏஎஸ் ஆஃபீஸர் போக்குவரத்து ஆணையர் அவர்கள் வந்து சந்தித்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு நான் இதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவர் எங்கள்கிட்ட பேசிவிட்டு எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் அந்த இன்டென்டன்ட் சட்டத்துக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அரசுக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். அரசு வந்து கவனத்துக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ இந்த கூட்டத்துக்கு நாங்கள் இங்கே போன எங்களோட நிர்வாகிகள் வந்து சென்னை சுற்றுவட்டார லாரி சங்க நிர்வாகிகள், இப்போ தலைவர் அடையார் ஆனந்தன், நான், அதே மாதிரி துணைத் தலைவர் திரு PR சாமி அவர்கள், அதுக்கப்புறம் செயலாளர் திரு சுரேஷ் பாபு அவர்கள், அதுக்கப்புறம் வந்து துணைத் தலைவர் சிவா அவர்கள், துணை செயலாளர் திரு டேவிட் அவர்கள், அப்புறம் துணை செயலாளர் திரு கணேஷ் அவர்கள், மற்றும் வந்து எங்களோட ஆலோசனை வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த மனோகர் அவர்கள் ஆலோசனை மற்றும் நம் போரூர் அண்ணன் பன்னீரன் அவர்கள் ஆலோசனை, இவர் ஆலோசனை பேரில் நாங்கள் கலந்து போயிட்டு வந்தோம். வெற்றிகரமாக இன்றைக்கு வந்து தமிழக அரசுக்கு எங்களுக்கு உள்ள குறைகளை நாங்கள் சுட்டிக்காட்டியும் மற்றும் புகார்களை கொடுத்திருக்க வேண்டும். இதன் மூலம் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.